பேசிக் ப்ரோக்ராமான பிளிங்க் எஃபெக்ட் ஒரு ஆர்டினோல வந்து நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கெட்ச் எப்படி எழுதணும், அந்த இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Arduino interface எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ Arduino இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு Arduino அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்களா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம Arduino ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கெட்ச் எழுதுறதுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம், ஆர் வந்து நீங்கள் ஜஸ்ட் சைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்துட்டு இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெனு பார்ஸ், ஃபைல், எடிட், ஸ்கெட்ச், டூல்ஸ், ஹெல்ப்னு இருக்கும். அண்ட் வந்து டூல் பார்ஸ் இருக்கும். இந்த டூல் பார்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் கம்பைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சீலெல்லாம், அந்த மாதிரி கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன். அண்ட் தென் இது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து Arduino போர்டில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு, அண்ட் நியூவாக வேணும் அப்படின்னா நியூ ஸ்கெட்ச்க்கு, அண்ட் இது வந்து ஆல்ரெடி இருக்கிறத ஓப்பன் பண்ணுறதுக்கு, அண்ட் சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராம் பண்ணலாம். அண்ட் ஸ்கெட்சு வந்து நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டூல்ஸில் போயிடுங்க. டூல்ஸ் மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு போர்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த போர்டில் வந்து Arduino Uno போர்டு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த போர்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்கும் நமக்கு. நம்ம எந்த போர்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த போர்டை வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ போர்ட் வந்து நான் இங்கே போர்ட் கனெக்ட் பண்ணாதனால நமக்கு டீஆக்டிவேட் காமிக்கிறது. நான் ஜஸ்ட் போர்டை கனெக்ட் பண்ணிடுறேன். அப்புறமா வந்துட்டு நம்ம டூல்ஸ் போயிட்டு போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்து COM3 Arduino Uno அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் போர்ட் கனெக்ஷன் நான் இப்போ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போர்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு போர்ட் வந்து டீஆக்டிவேட்டாக தான் காமிக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு ஜஸ்ட் போயிட்டு COM3 Arduino Uno அப்படின்றத வந்து செலெக்ஷனில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராம் அந்த ஸ்கெட்ச் எழுதுறதுக்கான அந்த ஒர்க் ஸ்பேஸு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே வந்துட்டு வாய்ட் செட்டப் அண்ட் வாய்ட் லூப்புன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பில்டின் ஃபங்க்ஷன். செட்டப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து அந்த ப்ரோக்ராமை நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறமா மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். லூப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ நம்ம ரீசெட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ Arduino போர்டில், அப்போ வந்து செட்டப்லேருந்து மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இது வந்து இந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து கமெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். இது வந்து இதில் எந்த ஒரு சின்டாக்ஸ் எரரோ எதையும் வந்துட்டு இது வந்து கம்பைலர் வந்து பார்க்காது. இது வந்து ஒரு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நம்ம எழுதுறது இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளிங்க் எல்இடி பிளிங்க் அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்டப்பில் நம்ம பின் மோட் கொடுக்க போகிறோம். ஸோ பின் மோட் அப்படின்றது பில்டின் ஃபங்க்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன பின் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எல்இடி பில்டின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு பின் யூஸ் பண்ணுறோம். எல்இடி பில்டின் அப்படின்னா ஆல்ரெடி அந்த போர்டில் இருக்கிற எல்இடியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னா அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த பின் மோட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் வந்து எல்இடி பில்டின் அண்ட் அவுட்புட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு பாஸ் ஆகி உங்களுக்கு அந்த பின் மோட செட் ஆகிடும். அண்ட் இந்த டிஜிட்டல் லூப்பில் வந்துட்டு இந்த ஜூம் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த வாய்ட் லூப்பில் வந்து டிஜிட்டல் ரைட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்.
இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், டைப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ டிஜிட்டல் ரைட்டில் வந்துட்டு எல்இடி பில்டின் அண்ட் இதுக்கான வோல்டேஜ் வந்து ஹையாக கொடுக்க போகிறோம். ஸோ ஹை அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், அதாவது ஆன் பண்ணுறதுக்கு +5 வோல்ட்டுக்காக. அண்ட் டிலே, அதாவது ஆன் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் வந்துட்டு நமக்கு ஆன் ஆகணும், அந்த டிலே வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ டிலே வந்து இங்கே 1000 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஜிட்டல் ரைட்டில் அகெயின் வந்து லோவாக செட் பண்ண போகிறோம். லோன்னு கொடுத்துருங்க. ஸோ லோ அப்படின்னா அகெயின் வந்துட்டு உங்களுக்கு ஹாஃப் ஸ்டேட்டுக்கு வரும், 0க்கு வரும். அண்ட் தென் டிலே செட் பண்ணலாம். ஸோ டிலே வந்து அகெயின் வந்து இங்கே நான் 1000 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து அது அப்படியே வந்து ஆஃப் கண்டிஷன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஒன்று வந்து செட்டப் அப்படின்ற ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து லூப் பண்ணுற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன் தான், அதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ எரர்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் கம்பைலேஷன் ப்ராசஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு காமிச்சிடும் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் டிஃபால்ட் நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கம்பைலேஷன் ப்ராசஸ் வந்துடும். ஓகே, இங்கே ஒரு எரர் இருக்குது நமக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் டிஜிட்டல் ரைட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே நம்ம செமிகோலனை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், ஈவன் இந்த இடத்துலையும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அதை வந்து சரி பண்ணிவிட்டு இந்த எரர்ஸை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் எரர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அகெயின் வெரிஃபை கொடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு கம்பைல் ஆயிடுச்சு. டன் கம்பைலிங். எரர்ஸ் எதுவும் இல்லை. எரர்ஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். எரர்ஸ் இல்லை. ஸோ நம்ம இதை வந்து இப்போ அப்லோட் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டினோ போர்டை வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். போர்டோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இப்போது நம்ம யூனோ போர்டு எடுத்துக்கலாம். யூனோ போர்டில் வந்துட்டு இந்த யூஎஸ்பி போர்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் நமக்கு. ஸோ அண்ட் இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் வந்து நமக்கு இருக்கும். அந்த யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி இந்த போர்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம் போர்டோட. ஸோ போர்டோட இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய அடுத்த எண்டு எடுத்துக்கலாம். இந்த அடுத்த எண்டு வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டரோட ஒரு எண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பவர் ரிசோர்ஸாக வந்துட்டு உங்களுக்கு ஆக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு போர்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. போர்டில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பின்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இதில் ப்ரோக்ராம் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் அப்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த அப்லோட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்லோட் ஆகிறதுக்கான அந்த ப்ராக்ரஸ் பாரை வந்து நமக்கு காமிச்சிடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிடும் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு டன் அப்லோடிங் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம போர்டில் வந்துட்டு இந்த பின் நம்பர் 13 நேராக பார்த்தோம்னா நமக்கு பிளிங்க் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி லோட் பண்ணதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் திரும்ப லோட் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதே ப்ரோக்ராம் உங்களுக்கு திரும்ப ரீசெட் ஆகி லோட் ஆகும். இப்போ இதை வந்து நான் ஒரு யூஎஸ்பி இப்போ வந்து நான் ஒரு எல்இடியோட இந்த அவுட்புட்டை நான் காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்இடியோட 2 லெக் இருக்கு இல்லையா, இந்த லாங் லெக்கை எடுத்து நம்ம பின் நம்பர் 13க்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ பின் நம்பர் 13 அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியும்.
ஸோ இதான் பின் நம்பர் 13 அண்ட் கிரவுண்ட் இருக்கும். ஸோ கிரவுண்டு வந்து நம்ம இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த லெக்கு தான் வந்து நம்ம கிரவுண்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த பிளிங்க் ஆகிறது இன்னும் நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிளிங்க் ஆகிறது வந்துட்டு தெரியறதா. ஸோ இந்த மாதிரி எல்இடியில் வந்து நம்ம டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்ச மாதிரி எல்இடி அந்த இதை எடுத்து பெட் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணியும் கனெக்ஷன் கொடுத்தும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிலே வந்து 1000 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டிலேவை வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து டிலே வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 2 இடத்துலையுமே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னா கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். 1000 டிலே கொடுக்கறதுக்கும் இப்போ 100 டிலே கொடுக்கறதுக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து டிலேவை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு ஆகும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கம்பைல் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் போர்டில். ஸோ போர்டில் அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு ஆன் ஆகிட்டு உங்களுக்கு ஆஃப் ஆகும். ஸோ டிஜிட்டல் ரைட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம், டிலேன்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் கோடிங்கை வந்து நீங்கள் வாய்ட் லூப்பில் எழுதணும். அண்ட் செட்டப்பில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பின் வேணுமோ அந்த பின்னை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் எல்இடி பில்டின் கொடுத்துருக்கேன். ஈவன் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பின் நம்பர் கூட கொடுக்கலாம். பின் நம்பர் 13 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு எப்படி வந்து மாற்றணும் அப்படின்ட்டு. ஸோ நான் பின் நம்பர் 13 கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்பயும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 13ல் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வந்துட்டு எழுதி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய வந்து ஆல்ரெடி ஆர்டினோலேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இன்டர்ஃபேஸ்லேயே. அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஃபைல் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம் வந்து பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா பிளிங்க்னு அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமையே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து கம்பைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ திரும்பவும் வந்துட்டு வேணும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம், நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதிப்பாங்க, இதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த நான் சொன்ன மெத்தடில் போயிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ ப்ரோக்ராமை வந்து நீங்களாக எழுதி பழகுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அதனுடைய யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகிட்டு நமக்கு அந்த டிலே வந்து 1000 டிலேயில் வந்துட்டு நமக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆகும்.